நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா எப்பவுமே இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பேச்செல்லாம் எப்பதான் முடியுமோ தெரியல. நீ இன்னும் இவங்களுக்கு சரியான பொறுப்பு கொடுக்கலன்னு தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போஸ்ட்மேன் மாதிரியும் சூப்பர்வைசர் மாதிரி வேலை செய்ய இதுக்கு எதுக்கு பசங்க? வேலைக்காரன் போதாதா? நாங்களும் சம்பளம் வாங்குறவங்க தான் மாமா. சில நேரத்தில் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கீழே தான் நாங்களும் மாமா. அவங்க அவங்களோட இடத்த உருவாக்கிக்கிறது அவங்க கையில தான் இருக்கு ராஜு. கம்பெனியில் எங்களை தரக்குறவா நடத்துறதே நீங்க தான். எங்களுக்கு கீழே இருக்க மேனேஜர் கூட மேடம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எங்களை மதிக்காம எல்லா வேலையும் செய்யறாங்க. இப்படி இருந்தா எங்களுக்கு அங்க என்ன மரியாதை இருக்கும்? ஒரு வேலையை கொடுத்தா யாரு செய்வாங்கன்றத முடிவு பண்ணி தான் நான் ஒவ்வொருத்தருக்கா பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன். சில சமயங்கள்ல நான் பெத்து வளர்த்த பசங்களை விட சம்பளம் வாங்குறவங்க நல்லா வேலை செய்யறாங்க. பசங்க மேல மதிப்பில்லைன்னா அப்படிதான் தோணும். கேட்டிங்களா மாதவ மாமா? இதத்தான் அம்மா தினமும் சொல்றாங்க. கௌரவமான ஏதாவது ஒரு பொறுப்பை அம்மா எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்களா? ஒப்படைச்ச எதையுமே நீங்க இது வரைக்கும் சரியா செஞ்சதே இல்லையே. என்ன இருந்தாலும் நாளைக்கு இதெல்லாம் பார்க்கறது இவங்க தானே லட்சுமி. அந்த எண்ணம் இவங்களுக்கும் இருக்கணும் இல்லன்னு தெண்டமா நேரம் கழிக்கிறது எப்படின்னா இவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். வாழ்க்கையெல்லாம் ரொம்ப வீணாக்கணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்களா லட்சுமி? இனிமே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பொறுப்பை பார்க்கட்டும். எப்ப இருந்தாலும் அவங்க தானே பண்ணணும். அதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணா எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ இவங்க 3 பேருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்துரு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல? பாகம் பிரிக்கணுமா? என்கிட்ட இருக்கிறது எல்லாமே என்னைக்கா இருந்தாலும் இவங்க 3 பேருக்கு தான். என்ன அப்புறம் கம்பெனி வேலையில நம்ம தான் சரியா செஞ்சு முடிக்கணும்னு எப்போ இவங்களுக்கு தோணுதோ அப்ப நான் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம நான் செத்ததும் இதெல்லாம் தலையில தூக்கிட்டு போக மாட்டேன்ல. அப்படின்னா உடனே பிரிச்சு கொடுக்க வேண்டியதானே? அவங்களுக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னா எல்லாரும் ரொம்பவே இன்வால்வ் ஆகி அவங்கவுங்க வேலையை பார்ப்போம். என்ன மாதவ மாமா? அதானே கரெக்டா இருக்கும். இந்த சொத்து எல்லாமே என் பசங்களுக்கு தான் நான் இருக்கிறப்போ இவங்களுக்கு இன்னும் சம்பாதிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நேரத்தை வீண் பண்ணி சொந்த கம்பெனிக்கு கஷ்டப்படுறது என் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல இருக்கு. அப்படிதானே? அப்படி ஒன்றும் நாங்கள் சொல்லவே இல்லையே. பசங்களோட பொறுப்போட அஸ்திவாரம் என்ன லெவல்ல இருக்குன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. என்ன அண்ணே, நீங்க உள்ள வாங்க. என் மேல கோவமா லட்சுமி? நீ சாப்பாடு கூட சாப்பிட வந்துட்டியே. உங்க மேல போய் நான் கோவப்படுவேனா? அண்ணே, நீங்க உட்காருங்க. எனக்கு என்னைக்குமே நம்பிக்கையாவும் எனக்கு துணையா இருக்கிறது நீங்க மட்டும் தானே. என்னைக்குமே நான் உங்க வார்த்தையை மீறினதே கிடையாதுன்னு. சரி, நீ உட்காரு. உன் பசங்க சொல்றதுல ஒரு விஷயம் இருக்குல்ல லட்சுமி? அவங்களுக்கு சொந்த கால நிக்கிறதுக்கு தகுதி இருக்குல்ல? மகிக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஜித்துவுக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க காரியத்தை பார்க்கட்டும். ஒவ்வொருத்தருக்கும் எது பிடிக்குதுன்னு பார்த்து அதை அவங்க கிட்ட கொடுத்துரு. அதை அவங்க தனியா பார்த்துக்கிட்டோம். இந்த பிசினஸ்ல இருந்து வர லாபத்தை மட்டும்தான் என்னோட பசங்க கவனமா பார்த்துட்டு இருக்காங்கன்னு. அவங்க ரத்தத்தையும் உழைப்பையும் வேர்வையும் கொடுத்தா மட்டும்தான் லாபத்தை பார்க்க முடியுங்கிறத பசங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு. நீ உன்னோட பசங்களை மதிப்பில்லாம பேசாத லட்சுமி.
அவங்களும் பொறுப்புள்ளவங்க தான். இப்ப நம்மளோட இந்த கம்பெனி தனி மரமா நின்னுட்டு இருக்குன்னு, இது தனித்தனியா செதறி போயிடுச்சுன்னா அந்த கம்பெனியோட முழு சக்தியும் போயிடும்னு. நீ அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்காத. இப்ப இருக்கிற டெக்னாலஜியும் பிசினஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு சட்டுன்னு பிக்கப் பண்றது சின்ன பசங்க தானே. அதை யூஸ் பண்ணி அவங்க கம்பெனியை வளர்த்து அதனால டெவலப் பண்ணட்டும். நீ முதல்ல என்ன பண்ணணும்னா உன் பசங்களை நீ நம்பணும், அதுதான் முக்கியம். ஒருவேளை உன்னோட பழைய பிசினஸ் டெக்னிக்கல் தெரியாதனால அவங்க வேலைக்கு போறாங்களோ என்னவோ, அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு வந்துட்டா அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி அவங்க அதை செய்வாங்கல்ல. பழசெல்லாம் துரத்தி விடணும்னு தானே இப்ப இருக்க பசங்களாம் நினைக்கிறாங்க. பழைய விஷயங்களை மட்டும் இல்லைன்னு, பழைய ஆட்களையும் தான். இது எல்லாத்தையும் வெளியே அனுப்பினாதான் அவங்களுக்கு முழு சந்தோஷம். காலம் மாறிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்காம இருக்க முடியுமா லட்சுமி? உனக்கு அப்புறம் யாருமே இல்லைன்னு நினைக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் அந்த மாதிரிலாம் என்னைக்குமே நினைச்சு பார்த்தது இல்லைன்னு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் இந்த சொத்தெல்லாம் அவங்களுக்கு தான். ஆனா நான் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு உழைச்சி உருவாக்கின பிசினஸ் இது. என் பசங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிறத நான் பார்க்க கூடாதுன்னு தான் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன்னு. சாதாரண மக்களுக்கு தேவையானதை விட எவ்வளவோ சொத்தை நீ பசங்களுக்காக சேர்த்து வச்சிருக்க. இதுக்கப்புறம் அதை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதா சரியான வழியா இருக்கும். அப்புறம் அவங்களாச்சு, அவங்க பிசினஸ் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு நம்ம உசுரோடு இருப்போன்றது நம்மளால சொல்ல முடியுமா லட்சுமி? உன்னோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் எப்போ முடியுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. உன் காலத்துக்கு அப்புறம் பசங்க சொத்துக்காக சண்டை போடுறத ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு. அப்படி நடக்காதுன்னு உறுதியா சொல்ல முடியாதுல்ல. திடீர்னு ஒரு நாள் நீ படுத்த படுக்கை ஆயிட்டா உன் கண்ணு முன்னாடி அவங்க சண்டை போடுறத சில நேரத்துல நீ பார்க்க வேண்டியது வரும். மனசும் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கிறப்பதான் நாம நினைச்சதை செய்ய முடியும். அதுதானே லட்சுமி நல்லது. நான் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றேன்னு. அவசரப்பட வேண்டாம், பொறுமையா யோசி. அதுக்காக ரொம்ப தாமதமும் பண்ண வேண்டாம். நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வரைக்கும் நீ துளசி அக்கா கூடவே இருக்கணும், என்ன சரியா? மருந்துக்கான பிரிஸ்கிரிப்ஷன்லாம் எடுத்தாச்சா? நாங்க போயிட்டு வரும்போது உனக்கு என்னம்மா வாங்கிட்டு வரணும்? சாக்லேட், பனியாரம், ஐஸ்கிரீம், என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம்க்கா. உங்க கையில கொஞ்சம் கூட காசு இல்லைன்னு அம்மா சொன்னாங்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம்மா. என்ன நினைச்சு நீங்க பயப்படாதீங்கப்பா, முத்துமணி தான் இருக்கால, நாங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளே இருந்து விளையாண்டா போதும், சரியா துளசி? எங்கேயும் போக வேண்டாம். அக்கா, நம்ம இப்ப என்ன விளையாட்டுக்கா விளையாட போறோம்? அத நீயே சொல்ல முத்துமணி. ஸ்கூல்ல நீங்க என்னெல்லாம் விளையாட்டு விளையாடுவீங்க? நாங்கெல்லாம் கண்ணாமூச்சி விளையாடுவோம், ஓடி பிடிச்சி விளையாடுவோம், அப்புறம் நொண்டி விளையாடுவோம், அப்புறம் பசங்க எல்லாரும் திருடம் போலீஸ் விளையாடுவாங்க. இதுல உனக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும்? எனக்கு எல்லாமே பிடிக்கும். அப்போ உனக்கு பிடிச்சதே விளையாடலாம். அது எப்படிக்கா முடியும்? உங்களுக்கு தான் 2 கண்ணும் தெரியாதேக்கா. அதுவும் செட் ஆகாதே. இன்னொரு விளையாட்டு இருக்கு. அக்கா, உங்க 2 கையும் இப்படி கொஞ்சம் நீட்டுங்க. அப்படி இல்லக்கா, இதோ இப்படி.
நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க. அப்பா பார்த்து. வாங்க. நீங்கள் இங்கே இருங்க. நீங்கள் போங்க. உட்காருங்க. பேஷண்ட்டுக்கு நீங்கள் யாருன்னு சொன்னீங்க? நான் அவங்க சொந்தக்காரன். அவர் கூட இருக்கிற இந்த பொண்ணு அவர் மகளா? ஆமாம். என்ன வியாதின்னு பேஷண்ட்டுக்கு தெரியுமா? அது வந்து சரியா குடல்ல கேன்சர். இவ்வளோ சீரியஸாக இருக்கும்போது அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த ஒரு மருந்தாலையும் இவர் நோயை குணப்படுத்த முடியாது. மெடிக்கல் சயின்ஸோட விதிப்படி பார்த்தா இந்த பேஷண்ட் இப்பவும் உயிரோடு இருக்கிறது அதிசயம்தான். ஒரு ஆளோட மனோபலம், இச்சாசக்தி இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நோயை கொஞ்ச நாள் தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அவர் வியாதி நிறைய முத்தி போனதால அவர் எப்போ வேணாலும் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போனா அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காரு. இதுக்கப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. என்னோட அட்வைஸ் இவ்வளவுதான் சார். உண்மையான நிலவரத்தை அவர்கிட்ட சொல்லணும். அதுவும் கூடிய சீக்கிரத்திலேயே. ஒருத்தருக்கு குடும்ப சம்பந்தமா பண சம்பந்தமா நிறைய பொறுப்புகள் இருக்கும். அதெல்லாம் பண்ணி முடிக்கவோ இல்லை நெருக்கமானவங்க கிட்ட ஒப்படைக்கவோ அவருக்கு டைம் கொடுக்கறது தானே நல்லது. நான் சில மருந்துகள்லாம் எழுதி தரேன். வெளியில தான் வாங்கணும். இந்த மருந்தால வலியை மட்டும்தான் குறைக்க முடியும். லிக்விட் ஃபுட்ஸா மட்டும் அவருக்கு கொடுங்க. கஞ்சியாவோ ஜூஸாவோ அந்த மாதிரி ஏதாவது. அப்புறம் நோயாளியோட மனசுக்கு முடிஞ்ச அளவுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வேற எதையும் நம்மளால பண்ண முடியாது. தேங்க்யூ சார். ஓகே. போலாம். டாக்டர் என்னப்பா சொன்னாரு? உண்மையை சொன்னாரு. நோயாளிங்க அவங்க வியாதியை மறைக்கலாம், பொய் சொல்லலாம், வேற காரணம் சொல்லி மழுப்பலாம். ஆனா டாக்டருங்க அந்த மாதிரி செய்ய முடியாதுல்ல. மருந்து எழுதி கொடுத்திருக்காரு. இந்த மருந்தால வலியை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியுமா? வாங்க. எங்க இருந்து என்ன பண்றது? பாருங்க, இந்த பக்கம் நின்னுட்டு அந்த பக்கம் தாண்டணும். யார் ரொம்ப அதிகமா தாண்டுறாங்கன்னு பாப்போமா? ஐயோ, நான் தாண்டனா விழுந்துருவேன் முத்துமணி. அப்படின்னா நானும் என் கண்ணை கட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தாண்டலாம். வேண்டாம் முத்துமணி, வேற ஏதாவது விளையாடலாம். பாருங்கடா, இந்த இடத்த சுத்தி தான் நான் என்னோட ரெசார்ட்டை பிளான் பண்ணியிருக்கேன். நீ சொல்றது வச்சு பார்த்தா இங்க நீராவி குளியல் இருக்கும் போல இருக்க. அப்படிதானே சிவராஜா? ஆமாடா. என்ன சிவா, மசாஜுக்கு கொஞ்சம் அழகானவங்களா கூட்டிட்டு வாயேண்டா. அப்பதானே நானும் ரெசார்ட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு சௌரியமா இருக்கும். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான்டா நான் ரெசார்ட்டே ஆரம்பிக்கிறேன். வாங்கடா, நம்ம எல்லா இடத்தையும் சும்மா போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம 2 பேரும் இதோ இந்த கோட்டுக்கு வெளியே நிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இப்ப துளசி அக்கா யாரோ வராங்க. யாரு? அசோகா இங்க இல்லையாமா? இல்ல. அப்படின்னா நீங்க 2 பேர் மட்டும் தான் இங்க இருக்கீங்களா? அசோகன் இப்ப வந்துருவாரு. டே சிவா, கரும்பு நல்லா விளைஞ்சிருக்குடா.
ஆமாடா, அவன் சொல்றதும் கரெக்டு தான். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல உங்களுக்கு கரும்பு வேணுமான்னு கேட்டேம்மா. இங்க யாருக்கும் எதுவும் வேணாம். இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதோ? தெரியாது. முத்துமணி, நம்ம உள்ள போலாம் வா. அசோகம் வந்தானா நான் வந்துட்டு போனதா சொல்லிடு. ரம்யா இங்க வர சொல்லுங்க. சொல்லுங்க மஹினா. அண்ணா அண்ணில வீட்ல கூப்பிடணும். இது ஆபீஸ். சாரி சார். இந்த இது உனக்கு புரியலையா என்ன? இத்தனை நாள் நீ வேலை செஞ்சதுக்கான பணமும் அப்புறம் கிராட்டிவிட்டி, காம்பன்சேஷன், இப்படி எல்லாத்துக்கும் வர வேண்டிய பணம் தான் அந்த செக்ல இருக்கு. இன்னும் அவனுக்கு புரியல? இந்த வேலையில இருந்து உன்னை நான் இப்போ தூக்கிட்டேன். நாளையில இருந்து நீ இங்க வர வேண்டாம். நான் என்ன பண்ண மஹேனா? சாரி மகேந்திரன் சார். பண்ணது நீ இல்ல, உன்னோட தங்கமான அண்ணன் அசோகன். அவன் ஏதாவது பண்ணும்போது அப்பா, அம்மா, அப்புறம் நாங்க எல்லாரும் அவனை திட்டிக்கிட்டு தான் இருக்கோம். சொல்ல போனா நாங்க யாரும் அவன் கூட சேரவே இல்ல. நாளையில இருந்து நீங்க எல்லாரும் அவன் கூட போய் சேர்ந்துக்குங்க. எல்லாரும் சேர்ந்து எங்க குடும்பத்துக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கலாம்ல. அந்த மாதிரி எல்லாம் நாங்க எப்பவுமே நினைக்கவே இல்லை மகேந்திரன் சார். மேலக்குளத்துக்காரங்களால தான் எங்க குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் எங்க குடும்பத்தோட தயவால நீங்க வாழ வேண்டாம். முதலாளி இருக்கும்போது மட்டும் கொலைக்கிற நாய யாரும் வளர்க்க மாட்டாங்க. குறிப்பா சொல்லனா எங்க குடும்பத்துக்காரங்க. நான் காலை பிடிக்கிறேன் சார். எங்க அண்ணன் பண்ண எல்லா தப்புக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அசோகம் பண்ண தப்புக்கு நீ மன்னிப்பு கேட்டா போதுமா? அவன் நேர்ல வந்து என் காலில் விழுந்தா கூட சரி, இனி நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். பல தடவை நாங்க அவனுக்கு வார்னிங் கொடுத்தோம். நாங்க சொல்ற எதையுமே உன் தங்கமான கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறான். நாங்களும் இந்த மாதிரி தந்திரமான வேலைகளை பார்ப்போன்னு இப்போவாது அசோகனுக்கு புரியணும். நீ இந்த மாதிரி அழுவதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. முதல்ல இடத்த காலி பண்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க பண்ண கணக்குல ஏதாவது தப்பு இருந்தா அக்கௌண்டன்ட் கிட்ட சொன்னா போதும். இனி எங்களை பார்க்க வரக்கூடாது. நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகல, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும். அதுக்கு அக்காவை பார்க்கணுங்கிறது இல்லை, மேனேஜரை பார்த்தா போதும். சரி. என்னாச்சு ரம்யா, ஏன் திரும்ப வந்துட்ட? இதுக்கப்புறம் அங்க போக முடியாதுப்பா, அந்த கதவையும் பூட்டிட்டாங்க. ரம்யா, அம்மா தெளிவா சொல்லுமா. நாளையில இருந்து நான் மேலக்குள கம்பெனிக்கு போக கூடாது, அவ்வளவுதான். உங்களோட ரிட்டைர்மெண்ட் எப்போன்னு நாளைக்கு ஆபீஸ் போகும்போது தெரியும். என்னாச்சுமா? நோட்டீஸ் கூட தராம வேலையை விட்டு நிறுத்தினாலும் தர வேண்டிய பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அலவன்ஸ், போனஸ், கிராட்டிவிட்டி எல்லாம். தொகையில சந்தேகமா இருந்தா கணக்கு பார்த்துக்க சொன்னாங்க. யாரு? அக்காவா? மஹி அண்ணா. விஜயலட்சுமி ஆண்டிக்கு இதெல்லாம் தெரியுமானே சந்தேகமா இருக்கு. அதுக்கு நீ என்னமா பண்ண? வேலையில ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? நான் எந்த தப்பு பண்ணலமா. என் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த பரிசு இது. என் அப்பா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. என் அண்ணன் அதை பிடிக்கி போட்டுட்டான், அவ்வளவுதான். அசோகம் பண்ண தப்புக்கு உன்னை எதுக்காக பழி வாங்கணும்?
அது போய் நீங்க மகி அண்ணா கிட்ட கேளுங்க. ஜெனரல் மேனேஜர் டிஸ்மிஸ் ஆர்டர்ல கையெழுத்து போடும்போது ஒரு சாதாரண கிளர்க்கால என்ன பண்ண முடியும்? அந்த ஆபீஸோட எம்டி ஒண்ணு மகேந்திரன் இல்லம்மா, அவனுக்கும் மேல ஒரு ஆள் இருக்கு. என்ன இருந்தாலும் பசங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் விஜயலட்சுமி அக்கா ஏதாவது செய்வாங்களா? பசங்க வேணும்னே ஒவ்வொன்றும் பண்றாங்கன்னு அக்காக்கு நல்லாவே தெரியும். நான் சொன்னா அக்கா ஏத்துக்காம இருக்க மாட்டாங்க, நிச்சயமா சொல்றேன். விஜயலட்சுமி ஆண்டியை கட்டாயப்படுத்தி எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாலும் மகி என்ன எனக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டாரு. நான் எல்லா விஷயத்துக்கும் நேர்ல பார்க்க வேண்டியது மகி அண்ணாவை தானே. இது எல்லாத்துக்கும் அசோகம் மட்டும்தான் காரணம். மேலக்குளக்காரங்களை எதிர்த்துக்கிட்டு அந்த கிழவனையும் பொண்ணுங்களையும் தங்க வைக்கிறதுக்கான அவசியம் இருக்கா என்ன? ஐயோ, அங்க வேலை பார்த்துட்டு இருந்தா இவளோட கல்யாணத்தை விஜயலட்சுமி அக்காவே நடத்தி வச்சிருவாங்க. இனி அதை எதிர்பார்க்க முடியாதே. அவன் ஒரே ஒருத்த மட்டும் போதும் எல்லாரோட வாழ்க்கையும் நாசமாக்குறதுக்கு. நான் அக்காவை நேர்ல பார்த்து விஷயத்த சொல்றேன். ரம்யாவை வேலையை விட்டு அனுப்ப அக்கா ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் அக்கா அக்கான்னு பெருமை பாடிக்கிட்டு இருக்காம போய் மகேந்திரனை பாருங்க. நல்ல விதமா பேசினா ஒருவேளை அவன் மனசு மாற வாய்ப்பு இருக்கு. இனிமே நாம அந்த பசங்க பேச்ச கேட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம். இதுக்கப்புறம் அவங்க தானே அந்த கம்பெனியையே நடத்த போறாங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. ஏம்பா சீக்கிரம் சீக்கிரம் செய். ஹலோ, என்ன மகி அண்ணா? நீ எங்க இருக்க? நானும் நம்ம சைட்ல தான் இருக்கேன். டேய், அச்சு மாமாக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு பிளான் பண்ணோம்ல, அதை நான் கொடுத்துட்டேன். அப்படியா? என்ன பண்ணீங்க? ரம்யாவை வர வச்சு நாளையில இருந்து வீட்டுல இருந்துக்கோன்னு சொல்லிட்டேன். அவங்க சேலரியோ நான் செட்டில் பண்ணிட்டேன். அற்புதம் மகி அண்ணா. அச்சு மாமாவுக்கு ஒரு சின்ன தண்டனை கொடுக்கறது முக்கியம்தான். இத நாம கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கலாம். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கா ராஜு. இனி இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு நிறைய கிடைக்கும். சரி, நான் வைக்கட்டுமா? நான் சைட்ல தான் இருக்கேன். ஓகே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.